ஹைடா ஆர்மிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேக்கோக்கோட இமேஜின் டேக்கோக்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பாய்ஸ் லவ் பிடிக்காதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பிடிக்கிறவங்க தயவுசெய்து லைக்கை போட்டு விட்டு உள்ளே வாங்கடா. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனல். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ யோசிக்கிறக்காண்டி. ஜிகுக்கு அவ்வளோவா வரவேற்பு கொடுக்க மாட்டேறீங்க. தயவுசெய்து ஜிகுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாவம் தானே அவங்களுமே. ப்ளீஸ்டா ப்ளீஸ். நான் போகிற எல்லா வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு எனக்கு வீடியோ யோசிக்கணும்னு தோணும். ஓகேவா, நல்லது. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு ரிக்வஸ்ட் ஒன் தான். பொசசிவ்னஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் கேட்டிங்கல்ல, அவங்களுக்காண்டி இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஜேகே தாண்டா அதில் டாப்பு. சரி, ஓகே. எந்த ஒரு இன்ட்ரூமே வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஏய் குள்ளவத்தே அண்ணா. ஏய் என்ன தெரியாது கையில் அண்ணா பூவு. ஏய் யார்டி கொடுத்தா? யார் கொடுத்தா? தயன் மாமா தான். ஏய் அவன் எதுக்குடி உனக்கு பூ கொடுத்தியா? எதுக்கு கொடுத்தியான்னு என்கிட்ட கேட்டா? நீங்கள் இந்த அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஏய் கூப்பிட்றி அவனை. கூப்பிட்றி அவனை. ஆமாடா, இதில் நீங்களும் இருக்கீங்க. ஓகேவா? ஏய் என்ன அவனை கூப்பிடுன்னு சொல்கிறேல. ஐயோ கத்தாதீங்க இருங்கண்ணா. மாமா, டே மாமா. ஏய் தயாங்கன்னு கூப்பிட்றி. ஓகே இருங்க. தயாங் மாமா, தயாங் மாமா. ஏய் எதுக்கடி இப்போ மாமா வளர்த்துற? சாவு அடிச்சிருவேன் நீ. ஐயோ அப்புறம் நான் எப்படி தான் கூப்பிட்றது? நீங்களே கூப்பிட்டுக்கோங்க போங்க. ஏ டே பொண்டாட்டி. பொண்டாட்டி. வாடி இங்கே வா. இவருக்கு இப்போ என்னாச்சு? என்ன ஜிகே? ஏய் எதுக்குடி என் தங்கச்சிக்கு பூ கொடுத்த? எதுக்கு பூ கொடுத்த? இது என்ன கேள்வி? நான் வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு வரும்போது அங்கே வந்துட்டு ஒரு அம்மா வந்து பூ விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து தம்பி இந்த பூவை எனக்காண்டி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காண்டி சரி நம்ம தான் ஒயன்றிருக்காளா, அதனால அவளுக்கு வாங்கிட்டு போய் கொடுப்போன்றக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ இப்போது இவளுக்கு எதுக்கு நீ பூ வேண்டாம் வந்து கொடுத்த? ஓகே, அங்கே பூ வாங்கினா சரி. எங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அம்மா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பூவை கொண்டு போய் கொடுக்காம எதுக்கு இவளுக்கு கொடுத்த? எதுக்குடி இவளுக்கு கொடுத்த? ஷோ, ஏன் ஜிகே இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன பூ வைக்கிற வயசா? ஒயன் வந்துட்டு சின்ன பொண்ணு தானே, அவள் பூ வச்சுக்கிறட்டும். குள்ளவத்தே ஒழுங்கா கொண்டு போய் அம்மாட்ட கொடுறி பூவை. அம்மாட்ட கொடு. ஐயோ ஜெகேண்ணா, எனக்கு பூனா ரொம்பவே பிடிக்கும், நானே வச்சுக்கிறேன். சொல்லிகிட்டே இருக்கல குள்ளவாத்தே. ஒழுங்கா போயிட்டு அம்மாட்ட குட்ரி பூவை. நீ அப்படியே மண்டையில் கொட்டியே இன்னும் குள்ளமாக்கிடுவேன் பார்த்துக்கோ. ஒழுங்கா அம்மாட்ட போய் கொடு. போடி போ. ஐயோ ஜேகே, ஏன் ஜேகே இப்படி சின்ன பொண்ணை போட்டு இப்படி மிரட்டுறீங்க? வாய் மூடு. ஒழுங்கா வா, ரூமுக்கு வா. ஐயோ ஜேகே, என்ன ஜேகே? டே ஒழுங்கா வா, வந்துரு. ஒழுங்கா வா. சரி ஓயன், நீ வந்து என்கிட்ட பப்ஸ் கேட்டல, முட்டை பப்ஸு. நான் வந்து அங்கே உனக்கு வாங்கி வச்சுருக்கேன், நீ போய் எடுத்துக்கோ. ஐயோ, என்னோட தயங் மாமா தான். எனக்காண்டி எவ்வளோ பண்ணுறீங்க. ஐ லவ் யூ மாமா. என்னடி லவ் யூ இருக்க என் பொண்டாட்டிக்கிட்ட? உடச்சிட வேண்டிய உனைய. ஐயோ, ஏன்னா இப்பெல்லாம் பேசுகிறீங்க? பாருங்கள் எனக்காண்டி தயங் மாமா எவ்வளோ பண்ணுறாருன்னு. டே என்னடி? ஏன்டி இப்படி என்ன சாவடிக்கிற? ஐயோ ஜேகே மாமா, என்ன மாமா நான் என்ன பண்ணேன்? எனக்கு பப்ஸு கேட்டால் சரின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பூ கூட அங்கே அந்த அம்மா வாங்கிக்கோ தம்பி அப்படின்னு சொன்னனால வாங்கிட்டு வந்ததுலாம் தப்பு இல்லை டே. ஆனால் அதை கொண்டு போய் என் தங்கச்சிக்கிட்ட போயிட்டு எதுக்கு கொடுக்குற? அதுக்கு அதை நீயே வச்சுருக்கலாம். ஐயோ நான் இப்படி இருப்பேன். அதை நீ கூட வச்சுருந்துருக்கலாம். அது கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஆனால் போய்ட்டு என் தங்கச்சிட்ட இதுக்கு தான் நீ கொடுக்குறேன்னு தெரில. ஒழுங்கா கொண்டு போய் அந்த பூவை நீ வைக்கக்கூடாது. போயிட்டு அம்மாட்ட இல்லைன்னா அத்தைகிட்ட யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட தான் கொடுக்கணும். உன்னை கொன்றுவேன். நான் தான் பேப்பாங்க. மாமா லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியுமே லவ்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. ஜெயிக்கண்ணா, அடியே குள்ளவாத்து, இன்னொரு தடவை வந்து இப்படிலாம் சொன்னால் வாய் உடச்சிட வேண்டிய உனைய அப்படின்னு கத்திட்டு பட்டையே தான் தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு ரூமுக்கு போகிறாரு. நடிமேரு என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன் முன்னாடி. எனக்கு தான் உன்னை பார்த்தா நீ வேறு பொண்ணுங்கிட்ட பார்த்தா ஜெலஸ் ஆகுதுன்னு தெரியுதுல. அப்புறம் எதுக்குடி சும்மா என் தங்கச்சிக்கிட்ட எதுக்கு போய் பேசிகிட்டு இருக்க? எனக்கு நீ என் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல.
இங்கே பாரு என் முன்னாடி அவகிட்டலாம் பேசினேன்னு வை, டெய்லி ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா டே, புரியுதா? ஐயோ சரி 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 மாமா, சரி நீங்கள் கோவப்படாதீங்க மாமா. இங்கே பாருங்கள், எதுக்கு தான் அவ்வளோ கோவப்படுறீங்க? நீங்கள் இவ்வளோலாம் கோவப்பட்டா உடம்புக்கு ஆகாது. ரிலாக்ஸாக இருங்க. ஏய் கையை வச்சுக்கிட்டு சும்மா ரெடி, வேறு மாதிரி ஆகுது எனக்கு. ஐயோ சரி ஓகே இருங்க மாமா, எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ, சொல்லுங்கள் ரேணு. தயாங் எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கே. தயாங், உங்களை இப்போ நான் மீட் பண்ணணுமே. இந்நேரத்துலையா? ஆமாம் தயாங், உங்களை மீட் பண்ணி பேசியே ஆகணும். கொஞ்சம் வரீங்களா? ஓகே. ஆனால் எங்கே வர? நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், அங்கே வந்துடுங்க. ஆ ஓகே ரேணு, ஓகே. ஏய் முன்னாடி. என்ன மாமா? ஏய் யாடி ஃபோனில்? யார்? ஐயோ என்னோட கோவர்க்கர். அவங்க ஏதோ என்னை மீட் பண்ணி பேசுமா, அதுக்காண்டி வர சொன்னாங்க. ஏய் கோவர்க்கர் பொண்ணா? ஆமாம், அதான் தெரியுதே ரேணுன்னு சொல்லும் போது. எவடி எவ? ஐயோ நான் தான் சொல்கிறேன்ல, என்னோட கோவர்க்கண்டு. ஏய் இப்போ எதுக்கு நீ உடனே மீட் பண்ணுன்றா? என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும், அங்கே போனால் தான் தெரியும். ஒரு ஆணியை பிடுங்க வேணாண்டி மயிறு. இந்நேரத்தில் நீ எங்கேயுமே போக வேணாம், நீ வீட்டிலையே இரு. ஐயோ நான் வாரேன்னு சொல்லிட்டேன் ஜேகே மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் டே வேணாம், நீ போகக்கூடாது. நீ போனேன்னா நான் செய்வேனே எனக்கே தெரியாது. மூடிட்டு வீட்டில் உட்காரு. ஐயோ ஏன் இப்படி நீங்கள் லூஸ் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க என்னோட கோவர்க்கர். நான் இப்போ ஏதாவது ஆஃபீஸ் விஷயமாக பேசணும்னு அதனால தான் கூப்பிட்றாங்க. நான் போய்ட்டு பேசிட்டு வந்துடுறேன். ஏய் என்ன பெரியவனா நீ? பெரியவனா? இங்கே பாரு, நான் புருஷன், நான் சொல்கிறேன், நீ எவளையும் பார்க்க போகக்கூடாது. மூடிட்டு வீட்டில் உட்காரு. ஷோ என்னை நீங்கள் ரொம்பவே கட்டுப்படுத்தாதீங்க, ஓகேவா? இது என்னோட இஷ்டம். நான் யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ரூல்ஸ் போடாதீங்க, ஓகேவா? நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தான், அதுக்காண்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு என்னால் நடக்க முடியாது. நான் அப்படி தான் போவேன். ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்கிறத நீ கேட்க மாட்டியா டே? ஐயோ இப்படிலாம் கத்தாதீங்க ஜிகி மாமா. இங்கே பாருங்கள், அவங்க என்னோட கோவர்க்கர், என்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, நான் போயிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். ஏய் இந்நேரத்தில் எதுக்குடி உடனே எதுக்கு பார்க்கணுன்றா? என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும், ஆஃபீஸ் விஷயமா பேசணும்னு நினைப்பாங்க, அதனால பார்ப்போம். இதில் என்ன இருக்குது? ஏய் ஆஃபீஸ் விஷயமா பேசுகிறதுக்கு இந்நேரத்தில் தான் கூப்பிடுவாங்களா? அதுவும் ஒரு பையனோ ஒரு பொண்ணு. ஏய் ஏண்டி ஏன்? ஐயோ ஜேகே மாமா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை? ஏய் ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடி. அது வந்து அப்புறம் என்ன, நான் போய்ட்டு வந்துடுறேன், ஓகேவா? குட் பாயாக அங்கே இருக்கணும், நான் போய்ட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஏய் இருடே. என்ன மாமா? ஏய் நானும் உங்க கூட வரேன், ஓகேவா? ஐயோ நீங்கள் எதுக்கு வரீங்க? ஏய் நீங்கள் ஆஃபீஸ் விஷயமாக தானே பேசுகிறீங்க, பேசிட்டு போய் தொலைங்க. நானும் அங்கே வந்து உட்காந்துருக்கேன், ஓகேவா? அப்படி என்ன தான் பேசுகிறீங்க நானும் பார்க்குறேன். ஐயோ நீங்களாம் அங்கே வர வேணாம். ஏய் வருவேன் டே, புரியுதா? புண்டாட்டே வருவேன். ஸோ சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேணுவுமே லொக்கேஷன் ஷேர் பண்ண அப்படியே ஜேகேவும் தயாங்கும் அப்படியே கிளம்பி போகிறாங்க. அது ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு அனுப்பிவிட்ருப்பாங்க, லொக்கேஷன் அனுப்பிவிட்ருப்பாங்க. அந்த லொக்கேஷனுக்கு இப்போ போயிட்டு ஏய் டே என்னம்மாம்மா? ஏய் லொக்கேஷன் என்ன ஹோட்டலுக்கு வருது? எனக்கு என்ன தெரியும்? ஏய் ஆஃபீஸ் விஷயமா பேசுகிறதுக்கு நான் ஹோட்டலில் தான் புக் பண்ணுவாங்களா? ஐயோ ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டே டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஜிகிமா இதனால் லூஸ்மா இப்படியே பேசிட்டு? ஏய் எவ்வாறு அங்கே போய்ட்டு குண்டக ஏதாவது நடந்துச்சுன்னு வை, சங்கறுத்துருவேன் டே, உன்னைய சங்கறுத்துருவேன். அப்படி எதுவும் நடக்கலைன்னா நான் அவங்கள சங்கறுத்துருவேன். அந்த லெவலுக்கு உனக்கு தைரியம் ஆயிரு, வா பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அங்கே அந்த பொண்ணு உட்காந்துட்ருக்கு. அப்படியே இப்போ ஜேகேவும் டேயும் அப்படியே உள்ளே போகிறாங்க. தயாங் இங்கே இருக்கேன். ஓ அங்கே இருக்கீங்களா? இந்த வாரேன் ஜிகிம்மா. என்ன அங்கே வந்துட்டு ஆஃபீஸில் உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆனது யாருக்குமே தெரியாது. தயவுசெய்து எதுவுமே அங்கே வந்து சொல்லிடாதீங்க. நான் இப்போதைக்கு உங்களை கசின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன், ப்ளீஸ். ஏய் என்ன? ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருங்க. யாருக்குமே கல்யாணம் ஆனது தெரியாது, அதுவும் ஒரு பாயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிச்சுன்னா தப்பாக பேசுவாங்க. ப்ளீஸ் ஜிகே மாமா, ப்ளீஸ் மாமா, இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேணாம் ப்ளீஸ்.
ப்ளீஸ் என் செல்லக்குட்டி மாமாவில் என் செல்லக்குட்டி ஹஸ்பண்டில் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹஸ்பண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் லோகோ ப்ளீஸ் ப்ளீஸ் ஏய் ஒரு கெஞ்சாதடி ஒரு கெஞ்சாத ஐயோ இல்லாட்டினா இப்போ ஏதாவது பண்ணிடுவேண்டி இப்படிலாம் கெஞ்சினா ஐயோ அம்மா பாவண்டி கெஞ்சாதடி ஓகேடி ஓகே இப்போ என்ன வந்து புருஷன்னு சொல்லக்கூடாது கசின்னு சொல்லணும் சரி ஓகே சொல்லி தொலைகிறேன் என் தலையெழுத்து வா வா ஐயோ கத்தாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போயிட்டாங்க உட்காடுறாங்க. ரேணு தான் தயாங் சொல்லுங்கள் ரேணு என்ன 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 பேசணும்? இல்லை இவர் யார்? இது வந்துட்டு என்னோட கசின் அப்படி தானே ஜெகி? சொல்லுங்கள் ஆமாம் கசின்னு. ஐயோ நான் உங்ககிட்ட தனியாக தானே பேசணும்னு சொன்னேன், இவர் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? பாரு அவன் எப்பயுமே என் கூட தான் இருப்பான், நான் எப்பயுமே அவன் கூட தான் இருப்பேன், அதனால அவன் என்னையும் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பேசணுன்றியோ அதை பேச முடியுமா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நாங்கள் கிளம்பணும். ஓ அது வந்து தயாங் சொல்லுங்கள் ரேணு. அது வந்து நான் உங்ககிட்ட தனியாக தான் பேசணும், இவர் இருக்கார், இவர் முன்னாடி எப்படி பேசுவேன்? டே என்ன டே பொண்டாட்டே இப்படிலாம் ஐயோ ஜெயிக்கணுமா தயவுசெய்து இப்படிலாம் பேசாதீங்க. அப்புறம் எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, உண்மையாக இருந்துச்சு வீட்டுக்கு வா, இல்லைன்னா நான் நடக்கணும் எனக்கே தெரியாது. ஐயோ அமைதியாக இருங்க. ரேணு என்ன தான் பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ அவர் என்னமோ உங்ககிட்ட காதுகிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார், என்ன பேசினார்? அது 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 ஒன்றும் இல்லை, சீக்கிரம் பேசிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நீங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நாங்கள் கிளம்பணும். ஓ அப்படியா? அது வந்து தயாங் சொல்லுங்கள். தயாங் ஐ ஐ ஐ ஐ ஐ லவ் வித் யூ தயாங், ஐ ஃபால் இன் லவ் வித் யூ. நினச்சேன் இந்த மாதிரி இந்த டைமில் ஒரு பொண்ணு ஒரு பையனை கூப்பிட்டு பேச போகிறானா, இந்த மாதிரி விஷயத்த தான் பேசுவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொண்டாட்டி நான் தான் சொன்னேன்ல. ஐயோ ஜெயிக்குமா ஐயோ இப்படி பொண்டாட்டிலாம். தயாங் இவர் உங்களை பொண்டாட்டின்னு சொல்கிறாரு. ஆமாடி எஸ் காலத்தி, அவன் என்னோட பொண்டாட்டி, 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. முன்னாடியே பொண்டாட்டிக்கிட்டே வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் இந்திரி ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு, உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, வா வா. ஐயோ கொஞ்சம் பொறுங்க ஜெகி மாமா. ஐயோ இங்கே பாருங்க ரேணு, உங்கள் மேலெல்லாம் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆமாம் எனக்கும் ஜெக்கிக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நாங்கள் 2 பேரும் பாய்ஸ் லவ்வில் இருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. அது வந்து தயாங் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்கேன், திருப்பி அவனை பிடிக்கொண்டு இருக்கா. ஒழுங்கா இருந்துச்சு ஓடு போயிரு. இது வீம்புக்குனே நீ தான் பண்ணுறியா? ஐயோ நான் எதுக்கு வீம்புக்குனே பண்ண போகிறேன்? இப்போ மூடிட்டு ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஹேண்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. இப்போது டேனா ஐயோ ஜெகி மாமா கையை விடுங்க ப்ளீஸ். ஐயோ அந்த பொண்ணு தானே சொல்லிச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னோட கையை விடுங்க. அந்த பொண்ணு யாரை சொல்லிச்சு? உடனே தானே சொல்லிச்சு, பொண்டாட்டியை சொல்லியிருக்கு. எனக்கு இப்போ இப்படி ஜெலஸ் ஆகுது தெரியுமா? உடைய ஆஃபீஸ் மாதிரிக்கே வேலைக்கே போகக்கூடாதுன்னு இருக்கேன். நீ வேலைக்கு போகிறதே எனக்கு பிடிக்கலை. இதில் ஒரு பக்கம் என் தங்கச்சி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி உன்னோட கோவொர்க்கர்ஸு, உங்களுக்கு ஊடாலெல்லாம் உன்னை விட்டு வைக்க ஐயோ என்னால் சுத்தமாக முடியலை. அப்படியே டெய்லியும் ஒருத்தவங்களாம் அவனுக்கு வந்து ப்ரப்போஸ் மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? நீ எதுக்கு இப்போலாம் ஆஃபீஸ்க்கு போகிற? நான் வீட்டில் இருன்றேன், எதுக்கு இருக்க மாட்டேற? அதெல்லாம் வீம்புக்குனே நீ பிளான் பண்ணி பண்ணுறியா? பிளான் பண்ணி பண்ணுறியா? கையை விடுங்க. எதுக்கு நான் பிளான் பண்ணணும்? உங்களுக்குன்னா கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? ஆமாடி ஆமாம் எனக்கு மூளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டே தான் அப்படியே துண்டு கட்டக்க தூக்கிட்டாரு. சொல்கிறல அப்படியே தூக்கிட்டு டேனா ஐயோ ஜெகி மாமா விடுங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, ஆக்வர்டாக இருக்குது, விடுங்க. முன்னாடிய தூக்கிட்டு போகிறேன், வேணா சொல்லுவேன், மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தூக்கிட்டு போயிட்டு காரில் உட்கார வச்சு சீட் பெல்ட்டில் எடுத்து மாட்டி விட்றாரு. ஐயோ தள்ளுங்க என்ன இங்கே பாரு, இன்னைக்கு
அவங்க கூடலாம் நீ பேசின, என் தங்கச்சிக்கு பூ வாங்கி கொடுத்த, அண்ட் இந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, ஓவராக ஜெலஸாக இருக்குது. அதனால் இதை நீ தான் சரி பண்ணணும், நீ தான் சரி பண்ணணும், புரியுதா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். என்கிட்ட நீ சரண்டர் ஆகணும், புரியுதாடே? என்ன சரண்டர் ஆகணும்? இங்கே பாரு, நீங்கள் என்னோட பனிஷ்மெண்ட்டு ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ நீ என்கிட்ட சரண்டர் ஆகி தான் ஆகணும். இங்கே பாருங்கள் ஜேகே மாமா, நான் நம்மளுக்குள்ளே இதெல்லாம் வேணான்னு சொன்னேன் இல்லை கொஞ்ச நாள். ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. வேணாமே. ஏய், நானும் அமைதிமயிராக தான் இருந்தேன். ஆனால் காலப்போக்கில் உன்னை என்கிட்ட இந்த இல்லைன்னா எவனாவது கொத்திட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்கு. நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும். வேணாம், இன்னைக்கு என்கிட்ட நீ சரண்டர் ஆகிதான் ஆகணும். ஐயோ ஜிகே மாமா, ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்குள்ளே இதெல்லாம் வேணாம். நானே சொல்கிறேன். ஏய், எனக்கு என்னமோ எல்லாம் டவுட்டாக இருக்கு. நீ சும்மா தான் நான் சொல்கிறேன்றக்காண்டி தான் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு தோணுது எனக்கு. வேறு ஏதாவது பிளானில் இருக்கியாடே? நீ கிட்டக்க கூட விட மாட்டேற. நான் பிளானில் இருக்க. இங்கே பாருங்க, இந்த விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாது. இப்போ கூட ரேணுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ப்ளீஸ் எல்லாருக்குமே தெரியட்டும். தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். தயவுசெய்து இப்போதைக்கு எதுவுமே வேணாம். ப்ளீஸ் ஜிகே. ஏய், எல்லாத்துக்கும் தெரியட்டும். நீ அம்மா ஆனதுக்கப்புறம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரில் வந்து ஏறி உட்காந்துட்டு ரொம்பவே கோவமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி உனக்கு எனக்கு கூடால நடந்தே ஆகணும், உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த டேக்கு நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரில. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்து கார் நிற்கிது. அப்படியே சீட் பெல்ட்லாம் விட்டு இப்போ டேயை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு போகிறாரு. டேனா ஜேகே விடு ஜேகே மாமா, விடுங்க ஜேகே மாமா, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு வராங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டேயை பிடிச்சி நீங்கள் ஜேகே வந்து இழுத்துட்டு வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அண்ணா எதுக்கு நான் மாமாவை இப்படி? ஏய் உள்ளவத்தே, வாயை மூடிட்டு ஒழுங்காக போயிட்டு ஓரமாக உட்காரு. டிவி மாரி தானே பார்க்குற, போய் பாரு போ. ஐயோ எதுக்கண்ணா அவங்க மாமா கையை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க? என்னை விட சொல்லுவோயன். ஐயோ ஜேகே மாமா என்னோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஐயோ விட சொல்லுவோயன். எதுக்கு மாமா? ஏன் என்ன உங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டையா? ஆமாம் என்னோட ஹேண்டை ஜேகே மாமாவை விட சொல்லு. ஐயோ வம்சம் இருங்க மாமா. ஐயோ ஜேகே அண்ணா, ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க மாமா? பாவம். ஏய், அவன் என் பொண்டாட்டிடே. ஐயோ உங்கள் பொண்டாட்டிடா? யார் இப்போ இல்லைண்டா? இப்போ எதுக்கு அவர் கையை பிடிச்சி நீங்கள் இழுத்துட்டு வரீங்க? ஏய், என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே ஒரு பொண்ணு இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுது. ஓ, இதுதான் பிரச்சனையா? ஐயோ தயாங்கம்மா, ஏமாம்மா? நான் ஒன்றுமே பண்ணலை. அந்த பொண்ணு தான் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுச்சு. ஆனால் நான் அந்த பொண்ணுக்கு ஓகே கூட சொல்லலை. ஓகே வேறு சொல்லுவீங்களா? அவ்வளோதான் ஒரு சொல்லி அங்கேயே முடிச்சு விட்ருப்பாரு. ஐயோ ஜேகே அண்ணா, அதுதான் அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க, நான் ப்ரப்போஸ் பண்ணலேன்னு சொல்கிறார்ல, விட வேண்டியதான். ஏனே நீ சின்ன பொண்ணு மாதிரி அமைதியாக போயிட்டு உட்காரு, போ ஓரமாக போ, என்னவும் பண்ணி தொலைங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தயாங்கம்மா இருங்க, நான் போய்ட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்கம் பார்த்து கண்ணடிச்சு கொடுக்குடுன்னு ஓடிடுறீங்க. இது ஜேகேனா டேயை பிடிச்சி தத்தன்னு ஹேண்டை பிடிச்சிட்டு இழுக்கிறாரு. ஒழுங்கா என்கிட்ட நீங்கள் வந்து சரண்டர் ஆகு, இல்லை உன்னை எப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு இப்போ அவரோட ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போ ரூமுக்கு போயிட்டு டேயை ஃபோர்ஸாக வந்துட்டு பெட்டில் தள்ளி விட்டு இப்போ டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. டேனா ஜேகே வேணாம், நான் சொல்கிறத கேளு ஜேகே, ப்ளீஸ் இப்படிலாம் என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணாத, எனக்கு பிடிக்காது, ப்ளீஸ் ஜேகே. நான் பிடிக்காதுன்ட்டு இருக்க, எனக்கு வேணும் இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு வேணும். இன்றைக்கி என்கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏதாவது சொல்லி இங்கேருந்து டெய்லியும் தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்க. இன்றைக்கி விட முடியாது டே. ஜேகே மாமா நான் பாவம் ப்ளீஸ் விட்டுருங்க. எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே டே கிட்டக்க போயிட்டு டேயோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே டேக்கு கிஸ் பண்ணுறாரு ஃபோர்ஸாக. டேனா தள்ளி விட்டுட்டே இருக்காரு. இதே சேம் டைம் அப்படியே உங்கள் அம்மாடா
உங்கள் அம்மா வந்துட்டு இப்போ டோரை நீங்கள் தான் நான் போயிட்டு அம்மா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிப்பீங்களா, போயிட்டு அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. இப்போ போய் டோரை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜிக்கி ஜிக்கி ஜெய்கி, ஐயோ இந்த அம்மா வேற. ஏய் முடிட்டு இங்கேயோ உட்காரு, போய்ட்டு பேசிட்டு வருவேன். நான் எங்கிட்டாவது போனேன் அப்புறம் இப்படி ஏதாச்சும் வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஓகேவா, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேயை போட்டு மிரட்டிட்டு இப்போ அப்படியே டோரை தான் போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஏய் என்ன குள்ளவாத்து, போய்ட்டு அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டியா? ஐயோ நான் கூட்டிகிட்டு வரல, அம்மா தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காங்க, என்னான்னு கேளுங்கண்ணா. ஆமா ஏய் நாளைக்கு கோயிலுக்கு போகணும்டா. சரிம்மா போகலாம், என்ன? ஏய் கோயிலுக்கு போகணும், அது வரைக்கும் வீடு சுத்தமாக இருக்கணும், மனசும் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு என்னம்மா பண்ண சொல்கிறீங்க? ஏய் டேயை வந்துட்டு அப்பா கூட படுக்க வச்சுக்கோ. என்னது? ஏய் டேயை வெளில அனுப்பிடா முத. எதுக்குமா? ஐயோ டே இன்னைக்கு வந்துட்டு உங்கள் அப்பா கூட தூங்கட்டும். டே வெளில வாப்பா. இந்த வாரேன் ஆண்டி. ஏய் இப்படிட்டு உட்காரு டே. ஓகே. ஏய் இப்போ எதுக்குடா அவனை மிரட்டிகிட்டு இருக்க? டேய் நீ வெளில வா, நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகணும். டேய் வெளில வா. ஏய் மா நீ போமா, நாளைக்கு தானே கோயிலுக்கு போகணும், நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் இங்கேருந்து போங்க. ஏய் நீ சும்மா இருடா. டே நீ வெளில வாப்பா, நீ வந்துட்டு இன்றைக்கி உங்கள் மாமா கூட தூங்கிக்கோ, ஓகேவா? ஓகே அத்தா அப்படின்னு சொல்லிட்டு டே வெளியே பயமாக ஓடுறாரு. இப்போ அப்படியே ஜேகே பார்த்து முறைக்கிறாரு. இன்றைக்கி தப்பிச்சிட்டியானே, ஐயோ இப்படி டெய்லியுமே ஏதாச்சும் ஒன்று நடந்து இவனுக்கும் எனக்கும் எதுவுமே நடக்க விடாமலையா கேட்டிருக்கேன்ற மாதிரி ஜெய்கெலாம் ரொம்ப அப்செட்டாக உங்களை பார்த்து தான் மறைக்கிறாரு. இதுக்கெலாம் காரணம் இந்த குள்ளே பார்த்து தான், பார்த்துக்கலான்ற மாதிரி உங்களை பார்த்து மறைக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே தயங்க மாட்ட போயிட்டு, மாமா இப்போ ஹாப்பியா? ரொம்பவே ஹாப்பி ஓயன், எப்படி இப்படிலாம்? அதை ஏன் கேட்குறீங்க? நான் அம்மா கிட்டே போயிட்டு சொன்னேன்னா, அம்மா ஜெகே அண்ணா இந்த டே மாமாவை பிடிச்சி ஹேண்டை பிடிச்சி தத்தன்னு இழுத்துட்டு போகிறாங்க பாவம் டேனா. அப்போ தான் அம்மா சொன்னாங்க, நாளைக்கு கோயிலுக்கு போகணுண்டி ஓயன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாளைக்கு எங்கிட்ட கோயிலுக்கு போகிறது, வீடும் மனசு சுத்தமாக இருந்தால் தானே கோயிலுக்கு போக முடியும். அங்கே போங்க தான் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அம்மா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் டே அப்படியே அவங்க ஓரியத்தில் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு, நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணாகவே இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களை சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஆமாம்மா நீங்கள் கவலையே படாதீங்க, எங்கள் அண்ணாவுக்கு உங்கள் மேலே ஓவர் லவ், அதனால தான் அவர் உங்ககிட்டலாம் இப்படிலாம் நடந்துக்கிறாரு. தயவுசெய்து நீங்கள் வேறு எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசாதீங்க. வேறு எந்த பொண்ணுங்கிட்ட இல்லை, உங்ககிட்ட பேசினாலும் அவங்க ஜெலஸ் ஆகுறாங்க. என்கிட்ட பேசினாலுமா? ஆமாம் ஏன் உங்ககிட்ட எதுக்கு பேசுகிற, என் தங்கச்சிக்கிட்ட எதுக்கு டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஓஹோ அண்ணாக்கு அவ்வளோ ஜெலஸாக இருக்கா? அப்போ உங்கள்கிட்ட உங்ககிட்ட இனிமேல் எங்கள் அம்மா பேசினா கூட பேச விட மாட்டாங்க உங்களுக்கு. ஆமாம் அப்படி தான் பைத்தியமாக இருக்கார். ஆமாம் பார்த்தேன் எங்கள் அண்ணாவுக்கு உங்கள் மேலே எவ்வளோ லவ்னு. அப்போ என்கிட்ட பேசாதீங்க, இல்லைன்னா என்னை எதுலையாவது கோர்த்து விட்டுருவார் எங்கள் அண்ணா. போங்க. ஏய் என்ன நீயும் இப்படி பேசுகிற? ஐயோ சும்மா சொன்னேன் மாமா, உங்ககிட்ட பேசாமல் நான் எப்படி இருப்பேன்? சரி நீங்கள் போங்க, அப்பா கூட தூங்கிக்கோங்க, இன்றைக்கி எப்படியாவது உங்களை காப்பாற்றி விட்டேல. ஆமாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. அப்படியே எல்லோரும் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கீங்க. டேயெல்லாம் செம்மையா நான் தமிழில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காரு. அவர் பார்க்குறக்கே ஓவர் க்யூட்டாக இருக்கார். அப்படியே ஜேகேனா கிளம்பி வந்து அப்படியே டேயை பார்க்குறாரு. பா நம்ம இருக்கடா டே, காலையிலே ப்ளஸர் ஏற்றி விட்ற, இதுக்கு மேலே எங்கிட்ட நான் கோயிலுக்கு வர்றது? ஐயோ கடவுளே, இன்னைக்காவது எப்படியாவது கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் கூட எப்படியாவது டேயை சேர்த்து வச்சுருப்பா கடவுளே அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்படியே இப்போ வந்துட்டு எல்லாருமே கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலுக்கு போனால் ஜேகே சாமியை பார்க்குறாரோ இல்லையோ, டேயை தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். டேனா என்னை எதுக்கு பார்க்குறீங்க, அங்கே சாமியை பாருங்கள். ஐயோ ஏன் மாமா அப்படி இருக்கீங்க? சாமியோட நீங்கள் நீ தான் அழகாக இருக்க டே. ஐயோ இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சாமியை பாருங்கள், சாமி நைட்டு வந்து கண்ணை குத்திடும் அப்படின்ற மாதிரி டேலாம் சொல்கிறாரு. இப்போ அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாருமே வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பீங்க, அவங்களாம் வந்து நிற்கிறாங்க. அப்படியே ஜேகே பார்க்குறாரு. குள்ளவாத்து சும்மாவே இருக்க மாட்டியாடே? நான் என்ன பண்ணேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீட்டை பார்க்கணுன்டாங்க, அதனால நான் வர சொல்லியிருக்கேன்.
ஐயோ எனக்கு மட்டும் எந்த அப்படிலாம் நடக்குன்னே தெரில அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி அப்செட்டில் இருக்காரு. இங்கிட்டு வந்திருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேட்டை தான் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ இவளுக வேற அவர்கிட்டயே போய் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் என்ன கதி ஆக போகிறாருன்னு தெரிலன்ற மாதிரி நீங்கள் ஜேகேயும் பார்க்குறீங்க, டேயும் பார்க்குறீங்க. ஜேகேனா டேயை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. நீங்கன்னா அடியே 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 இங்கே வாங்கடி, என்கிட்ட தாண்டி பேச வந்தீங்க, அப்புறம் எதுக்கடி அவட்ட என்னடி உங்கள் மாமாட்ட பேச விட மாட்டேற, உங்கள் மாமாவே இல்லை உனக்கு கண்ணா. ஐயோ இதை வேற எங்கள் அண்ணே முன்னாடி சொன்னீங்கன்னா அவ்வளோதான், எனக்கு சோழி முடிஞ்சிடும். இங்கிட்டு வாங்கடின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சாங்கிறது இழுத்துட்டு போகிறீங்க. இங்கே ஜேகே அப்படியே டேக்கிட்ட ரூமுக்கு போ. ஐயோ ஜேகே இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கேனே. ஓடிட்டு ரூமுக்கு போடே போ, போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயுமே ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட பேசிக்கிட்டே உங்கள் மாமா ரொம்பவே க்யூட்டாக இருக்காருடி. ஐயோ இதை எங்கள் அண்ணி முன்னாடி சொல்லிடாதீங்கடி. ஏன்டி அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா? ஏன் நீ லவ் பண்ணுறியா? இதெல்லாம் எங்கள் அண்ணி முன்னாடி சொல்லி ஏன்னா சும்மா அண்ணேன்னுக்கு இருக்க. எங்கள் அண்ணன் அழகாக இருக்கும் இல்லையா? எங்கள் அண்ணன் அழகா இல்லையா? உங்கள் அண்ணனும் தாண்டி அழகாக இருக்காரு, ஆனால் உங்கள் அண்ணன் ரக்குடாக இருக்காரு, ஆனால் அவர் க்யூட்டாக இருக்காரு. சொல்லி முடிஞ்சுப்போ போ. இங்கே பாரு, எங்கள் அண்ணே அழகாக இருக்காங்கன்னு எங்கள் மாமாக்கிட்டேயோ, எங்கள் மாமா அழகாக இருக்காங்கன்னு எங்கள் அண்ணங்கிட்டேயோ தயவு செய்து போய் சொல்லிடாதீங்க. அப்புறம் இந்த வீட்டில் என்னை இருக்க விட மாட்டாங்க, எங்கேயாவது பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க தயவு செய்து. அப்புறம் உங்களையுமே எங்கிட்ட வர விட மாட்டாங்கடி, பார்த்துக்கோ. ஏன்டி அதெல்லாம் போக சொல்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறீங்க. இப்போ டே தான் அப்படியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு தோட்டத்தில் விளாண்டுட்ருக்கீங்க. இப்போ டே அப்படியே பால்கனியில் நின்று பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் எல்லாருமே விளாட்றத அவருக்குமே உங்கள் கூட சேர்ந்து விளாட்ணுன்னு தோணுது. இப்போ வெளில ஜேகேவும் விட மாட்டுறாரு, ஜேகேவுமே ரூமில் தான் இருக்கார். நீங்கள் டே வெளிலவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே தான் இருக்கார். மாமா ஜேகே மாமா என்ன டே மாமா, நானும் போயிட்டு ஓயன் கூட விளாட போகிறேன். அங்கே பாருங்கள் எல்லாருமே ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. வேணாம் மூடிட்டிங்கே இரு. ப்ளீஸ் ஜேகே மாமா, நான் போய் விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வந்துடுறேன். ப்ளீஸ். சரி ஓகே நானும் வரேன். என்னது நீங்கள் வரீங்களா? ஐயோ நீங்களாம் வர வேணாம், நான் மட்டுமே நானும் வருவேன் புரியுதா உனக்கு? சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேயும் ஜேகேயும் அவங்க கூட சேர்ந்துட்டு விளாட்றதுக்கு தான் வராங்க. நீங்களாம் வந்துட்டு கண்ணாமூச்சி விளாண்டுட்ருக்கீங்க. அப்படியே எல்லாருமே வந்து டேயும் ஜேகேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு பட்டை யாருன்னா டே தான். டேக்கு தான் இப்போ கண்ணை கட்டி விட்டுட்ருக்கீங்க. டே அப்படியே எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி தொட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்குன்னா அவங்க டென்ஷனு தலைக்கேறுது. ஒரு மாதிரி நம்மளாம் ஐஸ் பால் விளாண்டா எப்படி போயிட்டு அவங்கள போயிட்டு டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி இது வந்து பொண்ணுங்களாம் வந்துட்டு டேயை டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. சொல்லி முடிஞ்சுப்போ. ஐயோ இவளுக வேறு எதுக்கு தான் அவனே போய் தொடுறாளுங்கன்னு தெரில. ஐயோ ஏண்டி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்கவே மாட்டுறாங்க. டேயை போய்ட்டு ஓவராக டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஜேகேனா அப்படியே உங்கள் காது பிடிச்சி என்னடி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி டாடியை போயிட்டு தொட்டு ஐயோ இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, என் காதை விடுங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா ஒழுங்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இங்கேருந்து போய் தொலை அவளுகளை வீட்டுக்கு அனுப்பு. நானும் அனுப்ப மாட்டேன்றேன், அவளுக்கு போக மாட்டேறாளுங்க. நான் என்ன போ சொல்லு. ஐயோ நீங்கள் வந்து என் காதை விடுங்க, நான் வலிக்குது, நான் பாவனை, நான் அனுப்பி விட்டுறேன் நீங்கள் வந்து காதை விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்களுமே எடுத்து விட்டு இப்போ போயிட்டு தயாங்கிட்ட நீங்களே போயிட்டு பட்டையாக ஆயிக்கிறீங்க. அவர் உங்களை பிடிச்சிடுறாரு. ஐயோ நான் தான் அவுட்டு. டே மாமா ஐயோ ஓகே தயாங்க மாமா, நீங்களும் ஜேகே அண்ணாவும் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு வாங்க. ஐயோ நான் லஞ்சு அப்போதே சாப்பிட்டேன். ஐயோ திருப்பி போய் சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு பசிக்கும்ல, நிறையாவே விளாண்டுட்டீங்க. ஜேகே அண்ணா தயவுசெய்து கூட்டிகிட்டு போங்க. ஓகே டே என்ன டே வா டே பொண்டாட்டே வா. ஐயோ ப்ளீஸ் ஜேகே இன்னும் கொஞ்சம் நேரம் விளாட்றேன். ஐயோ என் ஃப்ரெண்டை நான் வீட்டுக்கு கிளப்பி விட போகிறேன். வாங்கடி நீ. நான் தயாங்க கூட விளாட போகிறேன். ஐயோ தயவுசெய்து வாங்கடி நீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. இப்போ ஜேகே தான் டே கிட்ட போய்ட்டு நான் சும்மா அவளுக கூட விளாட்றேன்ட்டு இருக்க, நீ வா இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஆஃப்டர்நூனில் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே டேயை அப்படியே துண்டுக்கட்டாக தூக்கிட்டு இப்போ ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு பெட்டில் தான் போடுறாரு.
ஜிகி ஜிகி வேணாம் 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 ஜிகி மாமா 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 ப்ளீஸ். ஏய் இன்னைக்கு எப்படி இருக்க? ஐயோ முடியலை, என்னால் முடியல. நீ ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் டே, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் சுத்தமாக முடியலை டே. பொண்டாட்டே சும்மா சும்மா அந்த பொண்ணுங்க உன்னை ரொம்பவே டீஸ் பண்ணிகிட்ருக்கு. ஏண்டே என்னைய தொடவே விட மாட்ற, என்னைய தொடவே விட மாட்ற. இன்னைக்கு எனக்கு வேணும் டே, வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு டே கிட்டக்க போகிறாரு. டேனா இங்கே பாரு ஜேகே, ஜேகே வேணாம் வேணாம் ஜேகே, எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேயை போயிட்டு கிஸ் பண்ணுறாரு. டேயுமே வந்துட்டு பேக் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஜேகே பார்க்குறாரு. என்ன வேணும்? நான் தானே வேணும், எடுத்துக்கோ போ, எடுத்துக்கோ. என்னை நீ ரொம்பவே எப்போ பார்த்தாலும் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கேல, போ எடுத்துக்கோ, வேணுமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டே அழுதுகிட்டே சொல்கிறாரு. இப்போ ஜேகேக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே டே விட்டு எனக்கு பயமாக இருக்குடி பொண்டாட்டி, அதனால தான் புரிஞ்சுக்கோடி, புரிஞ்சுக்கோ. என்ன பயமாக இருக்குது, என்ன பயமாக இருக்குது? நம்ம 2 பேத்துக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் தான் சொல்கிறேல உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் சொல்கிறேல, அப்புறம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் என் மேலே ஜெலஸ் ஆகிட்டே இருக்க? ப்ளீஸ் என் மேலே ஜெலஸ் ஆகாத. இப்போ என்ன, நான் உனக்கு வேணும் அவ்வளோதானே, போ எடுத்துக்கோ. என்ன உனே இதுக்காண்டி மட்டும்தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு நினைக்கிறியா? ஆமாம் இதுக்காண்டி தான். ஏன்னா இப்போ பார்த்தாலும் என்கிட்ட இதை தானே சொல்லிகிட்ருக்க, என்கிட்ட இதை தானே சொல்லிகிட்ருக்க. நைட்டு பார்த்துக்கிறேன்ற, சரண்டர் ஆகுன்ற, எப்போ பாரு என்கிட்ட இதையே தான் சொல்லிகிட்டே இருக்க. ஏதாவது ரொமான்டிக்காக லவ்வபிளாக என்னைக்காவது பேசிகிட்டு இருக்கியா? என்கிட்ட பேசும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று ஃப்ளட் பண்ணிட்டே இருக்க. பொண்டாட்டிக்கிட்ட ஃப்ளட் பண்ணாமல் வேறு எவக்கிட்ட போய் ஃப்ளட் பண்ண முடியும்? வேறு எவக்கிட்ட போய்ட்டு ஃப்ளட் பண்ண முடியும்? இப்போ எனக்கு ஃப்ளட் பண்ணுறதெல்லாம் பிடிக்கல, போ. இப்போ என்ன, நான் வேணும் அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு இப்போ டே வந்துட்டு அவர் சொட்டை ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே ஜேகே போய்ட்டு அவரோட சொட்டை பிடிச்சிட்டு முடிட்டு போ, ஒரு மயிரும் தேவை கிடையாது, ஒரு மயிரும் தேவை கிடையாது, உன்னை தோடக்கூட மாட்டேன் இனிமே, போ போ, இங்கேருந்து போ, வேணாம் போ. இப்போ என்ன வேணும்? அதுக்கு தானே இப்படிலாம் என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே வந்து டே ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன், உன்னை என்ன லவ் பண்ணது இதுக்கு மட்டும்தான் லவ் பண்ணேன்னு நினைக்கிறியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இதுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீ நினைக்கிறியா? ஒரு மயிரம் எனக்கு தேவை கிடையாது, ஒரு மயிரும் தேவை கிடையாது. நீயா வந்து எனக்கு கொடுக்குற வரைக்கும் நானாக உன்னை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேமே சொல்லிட்டு இப்படி கோவமாக சொல்லிட்டு அப்படியே ரூம்லேருந்து வெளில போயிறாரு. இங்கே டேக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்குது. ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து இந்த மையே பேசிகிட்டு இருந்திருப்பார்ல, அதனால ஒரு அப்செட்லாம் அவருமே உட்காந்துட்ருக்காரு. இங்கே ஜேகேக்குன்னா சாரி அப்செட்டு, இதுக்காண்டி தான் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்க, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் வந்துட்டு ஒரு மாயா சொன்னது இப்போ ஜேகேக்கு ரொம்பவே வந்து டென்ஷனில் இருக்கார். மனுஷன் அப்படியே சோபாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கார். இப்போ நீங்கள் தான் ஜேகே கிட்டே போகிறீங்க. அண்ணா ஏன்னா இவ்வளோ கோவமாக இருக்க? நீ சின்ன பொண்ணு, எனக்கு எதுவுமே தெரியாது, போ இங்கேருந்து. ஐயோ ஏன்னா இப்படி பண்ணிகிட்ருக்க? இங்கே பாருண்ணா, டேய் வந்துட்டு எனக்கு மாமா, சும்மா நானும் மாமா மாமான்னு தானே சொல்லிகிட்ருக்கேன். அவங்களுக்கும் டேக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு டேக்கு நீங்கள் அவ்வளோதான், உங்கள் 2 பேர்த்துக்கும் நீங்கன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு டே மேலே என் பொண்டாட்டி மேலே நான் ஜெலஸ் ஆகிறேன்? உனக்கு என்னடி? ஜெலஸ் ஆகுறதுலாம் தப்பு கிடையாது, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது தான் தப்புண்ணா. சின்ன பிள்ளை மாதிரி ஆடி பேசுகிற. ஐயோ நீங்கள் சின்ன பையன் மாதிரி நடந்துட்டுருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் அங்கே ரூமில் பேசுகிறது வெளியவே கேட்குது. எங்களுக்குலாம் ஆக்வார்டாக இருக்குண்ணா வீட்டில் இருக்கிறதுக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் சொல்கிறீங்க. இப்போ தான் ஜேகேக்கே புரியும். அப்போ நாங்கள் பேசுகிறது வெளில கேட்குதாடி? ஐயோ நீங்கள் பேசுகிறதுனா தயங்காமல் பேசுகிறது வெளில கேட்கல, நீங்கள் பேசுகிறது அப்படியே வெளில கேட்குது. என்ன கத்துறீங்க? எல்லாருமே இருக்கணும்னு கொஞ்சம் திங்க் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் கேட்குறீங்க. இப்போ தான் ஜேகேக்கே ஒரு மாதிரி அக்வார்டாக இருக்குது. இதைத்தான் அவள் சொன்னாளா? ஐயோ டே அப்படின்ற மாதிரி அவரே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாரு. இப்போ அப்படியே வந்துட்டு இன்றைக்கி நைட் ஆகுது. அப்படியே டேயுமே ரொம்ப அப்செட்டாக ஜேகே கிட்டே பேசாமல் ஒரு மாதிரியாக ஜேகே மேலே கோவத்துலேயே தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே பக்கத்தில் போயிட்டு படுக்கிற. பொண்டாட்டே இங்கே பாருங்க, ஹேண்ட் எடுங்க முத. இங்கே பாட்டி பொண்டாட்டி, என்ன இங்கே பாரு, உங்ககிட்டக்க வரக்கூடாது, நீங்கள் சொல்கிற வரைக்கும் உங்ககிட்டக்க வரக்கூடாது, அவ்வளோதானே? சேட்டை பொண்டாட்டி, உங்ககிட்டக்க வரமாட்டேன். கிட்டக்க வரமாட்டேன்றீங்களா? இப்போ எந்திரிங்க. இப்போ மட்டும் எதுக்கு என்கிட்டக்க வந்து படுக்கிறீங்க? தள்ளிப்படுங்க முத. அதுக்காண்டி பெட்டில் கூட படுக்காமல் கீழே ஆடி படுப்பேன். கீழெல்லாம் படுத்து எனக்கு பழக்கமே கிடையாதுரே. இங்கே ஒரு ஓரமாக படுத்துக்கணும். சரி படுத்துக்கோங்க, போய் தொலைக்கும் போது என்னை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி இப்போ டே சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு ஜேகேவுமே தள்ளி படுத்துக்கிட்டே என்னமோ திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. மார்னிங் விடிஞ்சோடனே ஜேகே கிட்டே எதுவுமே பேசலை டே. அப்படியே அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. டே வந்துட்டு ஜேகே இக்னோர் பண்ணிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போனால் டே கிட்ட எல்லா பொண்ணுங்களும் வளைஞ்சு விழுகுதுங்க. டே அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு, அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு.
மை ஹஸ்பண்ட் தான் எனக்கு கிடைக்கணுன்ற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் வளைஞ்சு வளைஞ்சு விழுகுதுங்க. இப்போது சாப்பாடு வேறு டே கொண்டு போகாமல் போயிருப்பாரு. அதனால் உங்கள் அம்மா தான் வந்துட்டு இப்போ ஜேகே கிட்ட சொல்லி டே வந்து சாப்பாடு கொண்டு போகாமல் போயிட்டியான், இந்தாப்பா இதை மட்டும் கொண்டு போய் கொடுத்துருவான்ற மாதிரி இப்போ ஜேகே கிட்ட வந்து கொடுத்து விட்றாங்க. ஜேகேயுமே ஐயோ என் மேலே கோமாலாம் இருக்கா, சரி கொடுங்க போய் கொடுத்துருவாரேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேயுமே கொண்டுட்டு இப்போ வராரு. வந்து இங்கே வந்து பார்த்தா பொண்ணுங்களுக்கு நடுவில் தான் டே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே பொண்ணுங்களாம் அப்படியே வந்துட்டு டே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டேயுமே வந்து சிரிச்சு நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பொண்ணுங்களாம் ஃப்ளட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது கூட தெரியாமல் ஒரு இன்னசென்ட் பாயாக வந்து டே இருக்காரு. அப்படியே வந்து டே உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகே வந்து இந்த காட்சியை பார்க்குறாரு. ஜேகேக்குன்னா எப்படி இருக்கும் நிலமை, வீம்புக்குனே பண்ணுறானா என்னானே தெரிலையே அப்படின்ற மாதிரி டென்ஷனில் இப்போ சாப்பாடு கேரியரை கொண்டு போய் டேயோட கேமில் வச்சுட்டு டா தின்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ கோமா வீட்டுக்கே போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அன்றைக்கி அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆனோடனே டே அப்படியே ரொம்பவே சோர்வாக இப்போ வீட்டுக்கு போகிறாரு. ஜேகே சோபாவில் உட்காந்துருக்கு. டே என்ன ஜேகே வா என்ன இந்த பொண்ணுங்கிட்டலாம் என்ன பேசிகிட்டு இருந்தேன், இங்கே பாருங்க உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டு இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எதுக்கு இப்படியே பேசி திருப்பி நான் இப்படி தான் பேசுவேன், நீ திருப்பி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னா திருப்பி நான் இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேக்கு ஓவராக டென்ஷன் ஆகி அப்படியே இப்போ டேயை தூக்கிட்டு இப்போ ரூமுக்கு தான் போகிறாரு. ஜேகே திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் என்னை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஜேகே, ஏன் ஜேகே இப்பெல்லாம் பண்ணி ஃபோர்ஸ் பண்ண தான் செய்வேன், என் பொண்டாட்டியே நான் ஃபோர்ஸ் பண்ண தான் செய்வேன், அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, இங்கே பாரு சைலண்ட்டாரு, நான் கத்துறேன், நான் என்னோட சவுண்டு வெளியில தான் கேட்குதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்குலாம் அக்வார்டாக இருக்குன்னு என் போயன் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதனால நீ வந்துட்டு கத்தாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ டேக்குமே வேறு வழி தரல, அதனால கத்தாம ஐயோ ப்ளீஸ் ஜேகே விடுங்க ஜேகே அப்படின்னு இப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் ஜேகே ரொம்பவே டென்ஷன் ஆகி இப்போ ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் டொப்புன்னு போடுறாரு. டேயை போட்டு அப்படியே டே மேலே போயிட்டு ஓவர் ஆகுறாரு. டே நான் அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. என்னை விட்டுருங்க ஜேகே, நான் தான் சொல்லியிருக்கேன்ல நம்மளோட ரிலேஷன்ஷிப் இப்போ கொண்டு வர வேணாம், வெளில எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், ப்ளீஸ் ஜேகேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டே அழுதுகிட்டே இருக்காரு. இருந்தாலுமே ஜேகேக்கு அங்கே பார்த்தது இன்னுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓவர் ஜெலஸ்னஸ்ஸு, ஓவர் பொசசிவ்னஸ்ஸு அவரால் தாங்கவே முடியல. நான் இத்தனை தடவை சொல்லிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இந்த பொண்ணுங்ககிட்டையும் பேசாதானே, என்கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸை ஓப்பனாக உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன்டா மயிறு காமிச்சிட்ருக்கேன், ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்ற இது சொல்லிகிட்ருக்கேன். அங்கே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க வர எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்னோட ரோமியோவா நீ என்ன இவ்வளோ பெரிய மயிரா, நான் வந்திருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் கூட பேசலை, கேரியரை வச்சுட்டு போகிறேனே ஜேகே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கூட கேட்கல, ஏன்னா அவ்வளோ பெரிய ரோமியோவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. பட் ஏன்னா அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போலாம் என்கிட்ட பேசாதீங்க, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, முதல் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை தள்ளி விட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஜேகேக்கு இங்கிட்ட அப்செட்டாக இருக்குது, டேக்குமே அங்கிட்ட ரொம்பவே அப்செட்டாக இருக்குது. வேறு ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜேகேக்கு ஜெலஸு பொசசிவ்னஸ் ஓவர் அப்செட்டு. இங்கிட்ட டேக்கு பொசசிவ்னஸ் எதுக்கு வருது, நான் தான் இவருக்கு வந்துட்டு லாயலாக இருக்கேன்ல, இவர் எதுக்கு என் மேலே ஜெலஸ் ஆகுறான்ற மாதிரி டேக்கு நினைப்பேன். ஆனால் வந்துட்டு ஜேகேக்கு வந்துட்டு இவனை வந்துட்டு யாராவது கொத்திட்டு போவாங்களோ அப்படின்ற மாதிரி ஜேகேக்கு நினைப்பேன். அதனால் ஜேகேயோட பொசிஷனஸ் ரொம்பவே ஹார்டாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ டேக்கு அப்படியே கால் வருது. டேயுமே அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்கள் ரேணு. தயாங் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் உங்களை ரொம்பவே விரும்பிகிட்டு இருக்கேன் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவுமே எதிர்ச்சியாக அதை வந்துட்டு கேட்டுறாரு. ஜேகேக்குன்னா அவ்வளோதான் டென்ஷனே ஆயிடுச்சு. அப்படியே டே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ரேணுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்றக்காண்டி பாருங்க ரேணு, நான் அவங்களெல்லாம் லவ் பண்ணல, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, நாங்கள் பாய்ஸ் லவ்வில் இருக்கோம், புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வந்து எந்த பொண்ணுங்க மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு இது ஜேகேக்கு தப்பாக தெரியுது. அப்போ இந்த பொண்ணுங்களை வந்துட்டு விரும்புகிறான் பொழுக்க, அதனால தான் நம்மளை அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு இப்படி ஒரு திங்கிங்கு. அப்படியே டே பேசியெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு தான் போயிட்டு தூங்க போகிறாரு. இப்போ ஜேகேக்கு டென்ஷனு, ஒன்றுமே பண்ண முடியல, கிட்டக்க கூட விட மாட்டேறான்னு சொல்லிட்டு இப்போ நேராக டே தூங்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் போய் படுத்துட்டு இப்போ அவர் மேலே ஹேண்டை போடுறாரு. இப்போ டே எடுத்து விட்றாரு. இப்போது டேயோட சீஸை அவர் பக்கமாக திருப்பி இப்போ லிப்பில் ரொம்பவே ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ டே ரொம்பவே தள்ளி விட்டுட்டே இருக்காரு.
எதுக்கு நீ தொட விட மாட்ற? எதுக்கு என்னை தொட விட மாட்ற? அந்த பொண்ணுங்களெல்லாம் நீ விரும்புகிற, அதாவது உனக்கு பாய்ஸ் லவ்வில் என் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இப்போ பொண்ணுங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதானே பொண்ணுங்களுக்கு நடுவில் ரோமியோ மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்த, இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க. தானே டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே வந்துட்டு ஃபோர்ஸாக வந்துட்டு இப்போ டேக்கு வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. டேயால் ஜேகேயோட அந்த இதை தாங்கிக்கவே முடியலை, அவர் பேசின தாங்கிக்கவே முடியல. டேக்கு ரொம்பவே அழுகையாக வருது. ஐயோ ஜேகே அப்படிலாம் இல்லை ஜேகே, என்னை விடுங்க ஜேகேன்னு எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் ஜேகே கேட்கவே மாட்டாரு. அவருக்கு ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சு. அதனால இப்போ அப்படியே அவரோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டேயோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. பண்ணிட்டு அவரோட ட்ரெஸ்ஸையெல்லாம் கிழிக்கிறாரு. அதை ஷர்ட்டை அந்த பட்டனை கூட ரிமூவ் பண்ணல, கிழிச்சு எறிகிறாரு. பட் ஏன்னா ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காரு. ஏற்கனவே வேற சொல்லியிருப்பாரா வெளில சவுண்டு கேட்குதுன்றக்காண்டி. அதனால ஜேகேவே டேக்கிட்ட ரொம்பவே பையன் தான் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி எனக்கு வேணும் உன்னையெல்லாம் இப்படிலாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்பவே ஃபோர்ஸாக கிழிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. டேனா பாருங்க, இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்குள்ள இப்போல்லாம் வேணாம், புரிஞ்சுக்கோங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ புரிய வைக்கிறாரு. ஆனால் ஜேகேக்கு கேட்கவே மாட்டேங்குது. ரொம்பவே வந்துட்டு டேயை ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். ரொம்பவே ஹார்டான மேக்கோட்டு ஜெலஸால் போயிட்டுருக்கு. அப்படியே ஜெலஸியாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தயாங்க்கு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டே பொட்டாட்டே, எனக்கு நீ வேணும், எனக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் டே வந்துட்டு அவரை வந்துட்டு இக்னோர் பண்ணுறாரு அண்ட் தள்ளி விடுறாரு. இது இன்னுமே ஜேகேக்கு ரொம்பவே மென்டல் ஆகுது, டென்ஷன் ஆகுறாரு. என்னையவே இக்னோர் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேயை அவர் அப்படியே அந்த பெட்டு சைடாக அப்படியே திருப்பி படுக்க வச்சுட்டு இப்போ அவர் மேலே ஃபுல்லாக ஓவர் ஆகி அவரோட ஹேண்ட் ஃபிங்கர்ஸோட அவரோட ஃபிங்கர்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணி இப்போ செம்மையாக மேக்கவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேக்கு இது ரொம்பவே பெயினாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஜேகே எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை, என்னை இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ஆனால் ஜேகே கேட்கவே மாட்டாரு. இப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஹார்டான மேக்கவுட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக டேயை விடவே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஜெலஸு பொசசிவ், அதனால டேயை சுத்தமாக விட மாட்டாரு. நீ எனக்கு மட்டும்தான் ஃபுல்லாக நீ என்கிட்ட இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டேயால் பெயின் தாங்க முடியல. இப்படியே வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ரிமூவ் ஆகி படுத்துக்கிறாரு. இப்போ டேனா முடிஞ்சா இப்போ உங்களுக்கு எல்லாமே சாக்ரிஃபைஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு ஜேகிட்ட கேட்டுட்ருக்காரு. ஜேகிக்கு மெண்டலே ஆயிடுச்சு. என்னடா சாக்ரிஃபைஸ் பண்ண? என்ன சாக்ரிஃபைஸ்? அதான் நான் என்னையவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேனே, ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி கொடுக்க வேண்டியது தான் கொடுத்துருக்க, புரியுதா உனக்கு? பொண்டாட்டியால் என்ன முடியுமோ அதான் நீ பண்ணியிருக்க. இதில் என்ன சாக்ரிஃபைஸ்? இதில் என்னடா சாக்ரிஃபைஸ்? ஆமாம், ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு ஹாப்பியாக கொடுத்தா அதுதான் நல்லது. இது நீயே ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட. நீ என்ன உன்னை ஆம்பளைன்னு நினச்சிட்டு இருக்கியா? இப்போலாம் ஃபோர்ஸ் பண்ணால் நீ ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே கேட்குறாரு. ஜெய்கிங்கன்னா டென்ஷனே ஆயிடுச்சு. என்னோட மயிறு இன்னும் ஓவராக பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு, ஆம்பளைனா என்ன தெரியுமா? கேரிங் இருக்கணும், ஜெலஸ் இருக்கக்கூடாது, கேரிங் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் அவள் பொண்டாட்டி, அவளை நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்பு இருக்கணும். இந்த ஜெலஸ்லாம் எப்பயுமே இருக்கக்கூடாது, சரியா? என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே என் மேலே ஜெலஸ் ஆகுற நீ அப்படின்ற மாதிரி டே இப்போ ரொம்பவே கோவமாக இப்போ வந்து ஜெய்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜேகேக்கு இதை தாங்கிக்கவே முடியல. அப்படியே டே ரொம்பவே தேம்பி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேக்கே ஒரு மாதிரி பெயின் ஆயிடுச்சு. இப்போ ஜேகே வந்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணிட்டு, இங்கே பாரு ஒரு ஃபோர்ஸ் ரிலேஷன்ஷிப் உன் கூட இருக்கிறனால அதுக்கு மட்டும்தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்றது இல்லை. நீ யார் கூட பேசினாலும் எனக்கு ஜெலஸ் ஆகுதுன்னா அதுதான் உண்மையான லவ், புரியுதா உனக்கு? நீ யார் கூட பேசினாலும் உன்னை யாராவது கொத்திட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயம், அதுதான் எனக்கு ஜெலஸாக மாறுது. இதுதான் உண்மையான லவ். எவ்வளோக்கு எவ்வளோ கேரிங் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜெலஸும் இருக்கணும். அதுதான் உண்மையான லவ். உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தா நீ பேசுகிறது கரெக்டு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தா நான் பேசுகிறது கரெக்டு. என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. ரோமியோ மாதிரி பொண்ணுங்களுக்கு நடுவில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்க, எனக்கு எப்படி ஜெலஸ் ஆகுது? இதே மாதிரி நான் வேறு பொண்ணுங்க கூட பேசுகிறத நீ பார்த்தேன்னா உனக்கு ஜெலஸ் ஆகுமா ஆகாதா? சொல்லுடே, என்னை பார்த்து சொல்லு. நான் இதே நேரம் வேறு பொண்ணு கூட நான் போயிட்டு பேசினேன்னா உனக்கு ஜெலஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஜேகே கேட்டுட்ருக்காரு. டேயுமே ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்க்குறாரு. இப்போ ஜேகேவை வேறு பொண்ணு கூட பேசுகிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. உண்மையிலே அவரால் இமேஜினே பண்ண முடியல. ஜேகேவை வேறு பொண்ணு கூட வச்சு இமேஜின் பண்ண முடியல.
அவருக்குமே ஒரு மாதிரி ஜெலஸாக தான் ஆகுது. இப்போ அப்படியே திங்க் பண்ணுறாரு, அப்படியே அவனையும் திங்க் பண்ணுறாரு. எனக்கு கூட உங்கள் கூட பேசியிருப்பார்ல, அப்போல்லாம் வந்துட்டு ஜேகே ஜெலஸ் ஆனது அண்ட் வந்துட்டு எல்லாரு கூடயும் பேசும்போது ஜேகே ஜெலஸ் ஆனது அவர் மேலே இருக்கிற லவ்வில் தான் ஜெலஸ் ஆகுதுன்னு அவருக்கு புரியுது. இது ஃபோர்ஸ்டாக வந்துட்டு அவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது அவருக்கு பிடிக்கல. ஜெலஸ் ஆகிறது தப்பு கிடையாது, புரியுது எனக்குமே. ஆனால் எவ்வளோ சொல்லியும் என் கூட ஃபோர்ஸ்டாக ரிலேஷன்ஷிப் வச்சது அது தப்பு தானே, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு அழுதுகிட்டே. இப்போ அப்படியே திருப்பியுமே வந்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணிட்டு தப்பு தான் என்னைய நீ தொடவே விட மாட்ற, எல்லா பொண்ணுங்களுக்கு கூடாலையும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இப்போ எனக்கு கோவம் வரும்போது கூட இருக்கணும் தான் தோணும். இது புருஷனுக்குள்ள உரிமை உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? என்னோட லவ்வை தான் கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக கொஞ்சம் ஹார்டாக காமிச்சிட்டு இருக்கேன், இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எல்லாம் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தானே என்னை கல்யாணம் பண்ண, அப்போ இப்போ வந்துட்டு எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் என்னோட கேரக்டரை நீ பேக் போய் பாரு, பாஸ்ட்டுக்கு போய் பாரு. என்னோட கேரக்டரை இன்னுமே நான் சேஞ்ச் பண்ணல. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கேனோ அந்த மாதிரி தான் இருக்கேன். நீ தான் மாறிட்ட. இங்கே பாரு, உன்னை தொட்டது தப்பு தான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு தான். உன்னை விட்டு போடி போ. இப்போ என்ன உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிட்டு போ. ஐ எம் ஸோ சாரி உங்ககிட்ட இப்படி இருந்ததுக்கு. ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயுமே வந்துட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப அப்செட்டாக அவருமே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இப்போ வெளில போயிடறாரு. டே இங்கே உட்காந்துட்டு அழுதுகிட்டே அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கார் எல்லாத்தையுமே. அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே ஜேகே அவர் மேலே எவ்வளோ லவ்வில் இருக்காருன்றது அவருக்கு நல்லாவே புரியுது. அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுறாரு. ஐயோ இப்படி போயிட்டு நம்ம ஜேகேவை பேசிட்டோமே, ஜேகேக்கு நம்ம மேலே இருக்கிற லவ்வை தான் காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியே அவருக்கு புரியுது. இப்போ அவர் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு இப்போ ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு அப்படியே ஜேகே கிட்ட தான் போகிறாரு. ஜேகே ரொம்பவே அப்செட்டாக அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காரு. ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது அவருக்கு, அதனால் அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டே போய் பார்க்குறாரு ஜேகே அழுகிறத. அப்படியே அவர்கிட்ட போய் நிற்கிறாரு. அவருமே அப்படியே இப்போ வந்துட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு. அப்படியே டேயை பார்த்தோன்னே அப்படியே அவருமே ஒரு மாதிரி கோவமா இப்போ எந்திரிச்சு அப்படியே அழுதுகிட்டே போகிறாரு. இப்போ டே அப்படியே போயிட்டு ஜேகேவே பேக்லேருந்து ஹக் பண்ணுறாரு. ஜேகே ஐ எம் ஸோ சாரி ஜேகே, இனிமேல் உங்ககிட்ட இப்படிலாம் பேச மாட்டேன் ஜேகே. ஐ எம் ஸோ சாரி ஜேகே. டே அந்த கையெடு அப்புறம் நான் தான் உன்னையே ஃபோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணேன்னு சொல்லுவேன். கையேறா டே. ஐயோ ஜேகே ஐ எம் ஸோ சாரி ஜேகே, ப்ளீஸ் இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேன். வேணாம், உங்ககிட்ட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு வேணாம். ஹேண்டடு ஜேகே. ஐ எம் ஸோ சாரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காரு. ஜேகேக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. இப்போ அப்படியே டேயோட ஹேண்டை எடுத்து விட்டு அவர் பக்கம் இப்போ திரும்பி இங்கே பாரு உன் மேலே இருக்கிற லவ் தான் உன் மேலே ஜெலஸ் ஆகுது, உன் மேலே பொசசிவ்னஸ் ஆகுது. நீ என் கூட சேர்ந்து இருந்திருந்தேனா எனக்கு அந்த பொசசிவ்னஸ் வரல, நீ வேற என்னை தள்ளி விட்டுருக்கியா, அதனால தான் உன் மேலே எனக்கு அந்த ஜெலஸே வந்துச்சு, பொசசிவ்னஸ். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்க விட மாட்டேன், என்னை விட்டு எங்கேயாவது போயிடுவேன்ற பயந்தாண்டா டே பொண்டாட்டி. உன்னை நான் ரொம்பவே விரும்புகிறேன்டா, புரிஞ்சுக்கோடா. என்னை இதுக்கு மேலே இப்படிலாம் பேசி என்னை நோகடிக்காத டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காரு மனசே. அப்படியே டேக்குமே ஒரு பக்கம் கஷ்டமாயிருச்சு. அப்படியே இப்போ டே போயிட்டு அப்படியே ஜேகேயோட டியோஸை தொடச்சி விட்டு ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ. இனிமேல் நான் அவங்கள எதுவுமே பேச மாட்டேன், நீங்களுமே என் மேலே ஜெலஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் டே சொல்கிறாரு. ஜேகேயுமே எப்படி பொண்டாட்டி இப்படி ஒரு க்யூட்டான பொண்டாட்டியை வச்சுட்டு நான் எப்படி ஜெலஸ் ஆகாமல் இருக்க முடியும் சொல்கிறேன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஜெலஸ் ஆகுங்க, ஆனால் ஃபோர்ஸ்டாக எதுவும் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோடய கேரக்டரே, அது எப்படி பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இப்போ டே அப்படியே சிரிச்சுக்கிட்டு எப்படினாலும் இருங்க, உங்களோட எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே போயிட்டு இப்போ அப்படியே ஜேகே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஜேகே இப்போ டேயை ஸ்கிப் பண்ணிட்டு நீயா தான் பண்ணுற, அப்புறம் நான் ஏதாவது பண்ணேன்னா என்னை ஏதாவது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே சொல்கிறாரு. எப்படி சொல்கிறேன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டே கிஸ் பண்ணிட்டே தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு சாஃப்டான மேக்கோட்டா இப்போ 2 பேத்துக்கும் போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு ஃபீலிங்ஸாக மெல்ட்டிங்கான மேக்கோட்டா போயிட்டுருக்கு. அப்படியே 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அவ்வளோதான்டா ஹாப்பி எண்டிங்.
இதில் நான் என்ன காமிச்சிருக்கேன்னா டே மேலே உள்ள ஜெலஸ் அண்ட் பொசசிவ்னஸில் தான் டே கூட ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் ஜேகே. ஆனால் டேக்கு இது புரிய மாட்டேங்குது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜெலஸ் எதுக்கு ஆகுறீங்க, நான் உங்களுக்கு லாயலாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீ எனக்கு என்ன தான் லாயலாக இருந்தாலும் நீ இடத்துல இருந்து யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு டே கிட்ட ஜேகே சொல்கிறாரு. டேயுமே யோசிச்சு பார்க்குறாரு. ஜேகேயோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு டே யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ ஜேகே பண்ணுறது கரெக்டுன்னு அவருக்கு புரியுது. அதனால் டேயாவே வாண்டடாக இப்போ ஜேகே கிட்ட போயிட்டு பேசி 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. காதலில் கேரிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பொசசிவ்னஸும் முக்கியம்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டோரியில் காமிச்சிருக்கேன்டா. இந்த பொசசிவ் ஹஸ்பண்ட் ஜேகேயோட டேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. நீங்கள் லைக் போட்டு போங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷனல். பின்னாடி ஓவராகவே நாய்ஸஸ் கேட்டிருக்கோம். எனக்கு வேறு வழியே தெரில. ஏன்னா அடுத்து நான் ON வெர்ஷனுக்கு போய் ரெக்கார்ட் பண்ணணும். என்னோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் வெளியில் ஓவராகவே வந்துட்டு குட்டி பசங்கள்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே தான் உட்காந்து ரெக்கார்டிங்கே பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒன்லி என்னோட வாய்ஸை மட்டும்தான் இமேஜின் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ கோச்சுக்காதீங்கடா யாருமே பின்னாடி நாய்ஸஸ் ஓவராக கேட்குதுன்னு. ஏன்னா அடுத்து நான் ONக்கு போய்ட்டு நான் ரெக்கார்டிங் பண்ணணும். ஸோ அதனால தான் இப்போ நான் வந்துட்டு இந்த பாய்ஸ் லவ்வாக முடிச்சிட்டேன். ஓகேவா, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. வர்ற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓகேவாடா, பைடா, பாய் மிஸ், பாய்.